என்எம்சி 2021 ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு சூஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியம். எம்பிபிஎஸ் அப்ராட் பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இதோ. பிலிப்பீன்ஸ் இப்போதைக்கு கிளியர் நோ. ஏன்னா என்எம்சி மினிமம் 4.5 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் வேண்டும் சொல்றது. ஆனா அங்க ஜென்ரலி கோர்ஸ் பேத்வே 4 இயர்ஸ் தான் இருக்கும். செகண்ட், ரஷ்யா, வியட்நாம், ஜார்ஜியா, அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்ல கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஆனா ஃபைனல் இயர்க்குள்ள இன்டகிரேட்டட் இன்டர்ன்ஷிப் மட்டும் இருந்தா அது என்எம்சி ரூல்ஸுக்கு எனஃப் ஆகாது. இந்தியா மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிந்ததுக்கு அப்புறம் செப்பரேட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கணும். தேர்ட், ரஷ்யா, வியட்நாம், சைனா மாதிரி கண்ட்ரீஸ்ல லைசன்சிங் எக்ஸாம் மோஸ்ட்லி லோக்கல் லாங்குவேஜ்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல இல்ல. அந்த நாட்டில் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண லைசன்ஸ் வாங்கலன்னா என்எம்சி ரூல்ஸ் படி இந்தியால மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காம போகலாம். ஃபோர்த், பங்களாதேஷ், கிர்கிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்ல 5 இயர் எம்பிபிஎஸ் டியூரேஷன் இருப்பதால் ரஷ்யா, வியட்நாம், ஜார்ஜியா மாதிரி 6 இயர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது எஃப்எம்ஜிஇ ஆர் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் மல்டிபிள் அட்டம்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஃபிஃப்த், பங்களாதேஷ், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்ல தற்போது செப்பரேட் நேஷனல் லைசன்சிங் எக்ஸாம் இல்லாமல் எம்பிபிஎஸ் பிளஸ் செப்பரேட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது. இது ரஷ்யா, வியட்நாம், சைனா மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் லைசன்சிங் எக்ஸாம் இருக்கும் கண்ட்ரீஸை விட கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் பாத்வே. சிக்ஸ்த், பங்களாதேஷ் மற்றும் கிர்கிஸ்தான்ல கோர்ஸ் டியூரேஷன் 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா பேட்டர்ன் மாதிரி ஃபைனல் எக்ஸாம் முடிந்ததும் செப்பரேட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் என்எம்சி நாம்ஸுக்கு கிளியர்லி அலைன் ஆகிறது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நாம்ஸ் 2021 அடிப்படையில் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க டீடைல் கைடன்ஸ் வேண்டும்னா ரிச் குளோபல் எடிவை கான்டாக்ட் பண்ணுங்க.